நித்திய நாள் என்றும் நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி மகிமையாய் எண்ணுவாயானால், முதல்ல உன் எண்ணங்கள்ல கர்த்தரால இந்த பூமியில வாழ்றேன், கர்த்தரை நான் வாழ வச்சிருக்கிறாரு, நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கான வாழ்க்கை என்று ஒரு நாளவே அனுசரிக்கணுங்கிறது இல்லை, வாழ்நாளெல்லாம் அனுசரிக்கணும். அந்த ஒரு நாள் உலகம் அறியும்படியாக, இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குது, இந்த பையன் ஏன் இப்படி இருக்கிறான், இவங்களுடைய நல்வாழ்வுக்கு பின்னாடி இவங்க நல்ல திறமசாலிக, அல்லது இவங்க குடும்பத்தார் இவங்களை நல்லா வாழ வச்சிருக்கிறாங்க, அல்லது இவங்க படிச்ச படிப்பு இவங்களுக்கு பின்னாடி இருக்குது என்று ஒருவேளை உலகம் நமக்கே தெரியாமலே நம்மளை புரிந்து கொண்டு இருக்கும் பாருங்க. எங்க குடும்பத்துல கூட அப்படித்தான் நிறைய பேர் சொன்னாங்க, நல்ல குடும்பத்துல இவனுக்கு பொண்ணு கிடைச்சது, அதனால இவன் எப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறான். அப்ப நல்ல குடும்பத்துல பொண்ணு கிடைச்சதுன்னா எனக்கு முன்னாடி 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ண மருமக்கள் மாதிரி நல்லா இருந்திருக்கணுமா, நல்லா இருந்திருக்கூடாது. எங்க குடும்பம், நான் கல்யாணம் முடிச்ச குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், லக்கி ஃபேமிலியில கல்யாணம் முடிச்சதுனால எனக்கு முன்னாடி 2 மருமகன்மார்கள் எங்க குடும்பத்துக்கு வந்தாங்க. 2 பேருமே என்ன மாதிரி இல்லை. அப்போ ஒரு குடும்பம் ஒரு மனிதனை நல்வழிக்கு கொண்டு வரல, அவங்க பணம் அவங்கள நல்வழிக்கு கொண்டு வரல, அவங்க படிப்பு அவங்கள நல்வழிக்கு கொண்டு வரலன்னு உலக அறியணுமா இருந்தா, நீ தேவனுடைய காரியங்களில வெளியரங்கமா வாழ்த்து காமிக்கணும். அதனாலதான் சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்த நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்றும் எண்ணி நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்குரியவன் என்று நீ உலகத்துக்கு காண்பிக்கிற போது, கீழே சொல்றாரு 3 முக்கியமான ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியமானது எது? சந்தோஷமா இருக்கணும். ஆமென். சர்ச்சுக்கு போனா எப்படி போகணும்? ஆமா, சர்ச்சை விட்டு போகும்போது எப்படி போகணும்? அத சொல்றாரு பாருங்களே, அன்னைக்கு பெரிய முதல்ல தேவாலயம் கட்டி முடிச்சு ஆராதனை பண்ணி ஒரு 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் சாலமோன் பாஸ்டர் சபையார் வீட்டுக்கு அனுப்புறார். வாசிங்களே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 66வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது நாளிலே ஜனங்களுக்கு சர்ச்சில் இருந்து அவரு விடை கொடுத்து அனுப்பினார். நீங்க போங்கப்பா, வேலைகளுக்கு போங்க, வீடுகளுக்கு போங்க. ஏன்னா 7 நாள் பெரிய ஒரு கொண்டாட்டம், பெரிய ஒரு பலி செலுத்தி, பெரிய ஒரு ஆராதனை. முதல்ல வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவனுக்கு ஆலயம் கட்டி, அந்த ஆலயத்துல 1000 ஆடுகளை பலி செலுத்தி, சர்வ வல்லவருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பி, இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு 7 நாள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் 8வது நாள்ல சாலமோன் பாஸ்டர் இந்த சபையார வீட்டுக்கு அனுப்புறாரு. 8வது நாள்ல அவர்கள் ராஜாவை வாழ்த்துனாங்க பாருங்க. அல்லேலூயா. அதாவது அவங்க அப்பாவுக்கு கர்த்தர் ஆவியினாலே கற்றுக் கொடுத்த தேவாலயத்தை மகன் அற்புதமா கட்டி முடித்ததுனால கட்டின ராஜாவாகிய சாலமோனை வாழ்த்துறது மாத்திரமல்லாம, கீழே தாவீதுக்கும் எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு இங்க சர்ச்சுக்கு வந்துட்டு எப்படி போகணுங்க? எப்படி போகணும்? வந்தது எப்படியோ வந்துட்டு போயிருக்கலாம். என்னடா அது புதுசா இருக்குது அப்படின்னா, நான் திரும்பி போகும்போது ஒண்ணு தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் இந்த ஆலயத்தை கொடுத்தார், கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு என்று ஒரு நல்ல தேவதாசனை கொடுத்தார், கர்த்தர் இந்த பூமியில இருக்கிறார் என்பதை நாங்க உணர எனக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி வீட்டுக்கு போகும்போது மனமகிழ்ச்சியோடு போனாங்களாமா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எது ஆண்டவர் தேவாலயத்துல கொடுக்கிறாருன்னா மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார் பாருங்க. வேதம் சொல்றது, கர்த்தரிடத்தில் அவர்கிட்ட ரொம்ப மனமகிழ்ச்சியாரு. அப்பொழுது ஒரு ஜெபம் எப்படி இருக்கும்? இருதயத்திலிருந்து ஜெபம் வரும். சும்மா வாயில அவங்க ஜெப குறிப்பு சொன்னாங்க அதுக்காக ஜெபித்தோம் அப்படி இல்லை. நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்தீனா உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஞானி சொல்றாரு, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படிங்கிறார். ஔஷதம்னா என்ன? ரொம்ப நல்லதுங்க. அதனால வியாதியே இல்லாம இருக்கலாம். அதனால ரொம்ப என்ன சொல்றது, ஏராளம் தாராளமா கொடுக்கிற நிலைமைக்கு போயிடலாங்கிறார். இப்ப கர்த்தர் முதலாவது காரியம் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். 2வது, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர அவர் பண்ணுவாராமா.
இன்னைக்கு நிறைய ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றோம், பெரிய ஆளாகிறதுக்கு எவ்வளவோ பிரயாசப்படுறோம். ஆனா வேதம் சொல்லுது, அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுவார். அதோடு கீழே சொல்றாரு, உன் பிதாவாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். நல்ல சாப்பாடு நமக்கு வேணும், அடுத்து நல்ல உயர்வு வேணும், நல்ல மகிழ்ச்சி வேணும்னா இந்த வீட்டில் போய் வாசிங்க. இந்த 58வது அதிகாரம் ஒரு தேவனுடைய பிள்ளை கடைபிடிக்கும்படியாக தேவன் எழுதி கொடுத்த ஒரு மிகப்பெரிய லா. நீ உபவாசம் பண்ணனா கூட இப்படி உபவாசம் பண்ணு அப்படிங்கிற, 4 பேரை குற்றம் சாட்டிட்டு 4 பேரை மோசம்னு சொல்லிட்டு நீ ஆண்டவரிடத்துல போய் நீ உபவாசிப்பேன்னா அந்த உபவாசம் நல்லா இருக்காது. பசியா இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குற, அதெல்லாம் ஒரு லிஸ்டா போடுற. பட் இந்த காரியத்துல மிக மிக முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் அப்படிங்கிற. இப்போ மனமகிழ்ச்சிக்கு பின்னணியில கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். விசேஷமா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்பொழுது வரும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, ஏதோ பண வசதி வந்துருச்சுன்னா மனமகிழ்ச்சி வரும்னு நினைக்கிறோம், அல்லது விரும்பின காரியங்கள் வந்துச்சுன்னா மனமகிழ்ச்சி வரும்னு நினைக்கிறோம். அது இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, ஆவியாய் இருக்கிற தேவனாலே மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாகிறோமா. ஆமென். அதுல இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 12வது அதிகாரத்தினுடைய 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையோ பிரியமோ பரிபூரண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே என்ன பண்ணுங்க, மறுரூபமாகுங்கள். சில பிரச்சனை மாறணும் இருந்தா அது பிரச்சனைய பார்க்கிற மனசை முதல்ல என்ன பண்ணணும், மாத்தணும். கடந்த வாரம் கூட மதுரை உசிலம்பட்டி பகுதிக்கு போயிருந்தோம். அதுல ஒரு பாசிட்டிவ் பிரேயர், நிறைய பெண்கள் கொடுத்த ஜெப குறிப்பில் எழுதப்பட்டிருந்த அந்த லெட்டர் என்னன்னா, என்னுடைய குடிகார கணவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க, என் குடிகார பையன் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? ஹலோ, குடிகார கணவன் ரட்சிக்கப்படணும்னு எழுதி கொடுத்த ஜெபத்தை கேட்பாரா ஆண்டவர்? கேட்கவே மாட்டார். குடிகார பையன் ரட்சிக்கப்படணும்னு எழுதி கொடுத்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? கேட்கவே மாட்டார். நீயே மிக்ஸ் பண்ணிட்டா அவன் குடிகாரன்னு, நீயே மிக்ஸ் பண்ணிட்ட குடிகார பையன்னு சொல்லி. அன்றைக்கு ஏசா யாக்கோபை சந்திக்கிறாரு. யாக்கோபு இரவெல்லாம் போராடி ஜெபம் பண்ணி ஒரு புது மனுஷனா வர்றாரு. முன்னாடி என்னென்ன நினைப்பிலேயே இருந்து எப்படி எப்படியோ வாழ்ந்தவர் ஒரு இரவெல்லாம் தேவனோடு போராடி முடிச்சு கர்த்தர் அவர்களுடைய தொடை சந்தை சுலுக்கிட்டு, இனி உன் பேர் என்ன பண்ணப்படாது, யாக்கோபு எனப்படாது, இனி உன் பேர் என்ன பண்ணப்படும், இஸ்ரேல் எனப்படும் சொல்லிட்டு காலையில ஏசாவை மீட் பண்ணுகிற போது ஏசா யாக்கோபை பார்த்து கேட்கிறாரு, நீ இந்த ஊரை விட்டு ஓடும் போது எப்படி ஓடுன? தனியா ஓடுன, உன் கூட யாருமே வரல. ஆனா இப்ப இங்க இருக்கிற 4 பெண்கள், குழந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரி, இவங்கெல்லாம் யாருப்பா அப்படின்ன உடனேயே அதற்கு இஸ்ரேலாய் மாறின யாக்கோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, வாசிங்களே ஆதியாம புஸ்தகத்தினுடைய ஆதியாம புஸ்தகம் 33வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிங்க. ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு இஸ்ரேல், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். அதாவது கணவன் யாரு? கணவன் யாரு? அது ஒரு பிசாசு, அது பிசாசாவே தான் இருக்கும். மனைவி யாரு? அது ஒரு குட்டி பிசாசு. பிள்ளைகள் யாரு? அது ஒரு என்னென்ன பேரை வச்சிட்டு இருந்தா நம்ம சொல்லுகிறபடியே பிள்ளைகள் வளரும் பாருங்க. ஆனா தேவனுடைய ஆலயத்துல தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளை சொல்லணும், இது யாரு? கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தினாரு. எனக்கு கற்றுக் கொடுக்கிற டீச்சரு கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தினாரு.
நான் குடியிருக்கிற வீடு கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா நான் கர்த்தரோடு இந்த பூமியில வாழ்றதுனால எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அவர் இன்றைக்கு குடிக்கிறவரா இருந்தாலும் நீங்க அவரை குடிகாரன்னு சொல்லாம கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. நீ கர்த்தருக்குள்ள அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த மனுஷன் கர்த்தருக்குள்ள உள்ள வந்துருவார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? குடிகார கணவர் ரட்சிக்கப்படுவாரா இல்ல கர்த்தர் கொடுத்த கணவர் ரட்சிக்கப்படுவாரா? மாற்றம் அங்க இல்லைங்க. மாற்றம் எங்க இருக்குது? என் வாயில தான் இருக்குது. நான் எங்க நினைச்சிட்டு அவரு மாற மாட்டாரு, அவரு மாற மாட்டாரு. அவர் எப்பவோ மாறுறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. மாறுகிற வார்த்தையை என் வாயில வைக்காததுனால மனமகிழ்ச்சி எனப்பட்டது எனக்கு எப்படி இருக்குது? கேள்விக்குறியாவே இருக்குது. அதனாலதான் சொல்றாரு கர்த்தர்ல எப்படி இருங்க, முதல் மனசை கர்த்தர் கூட விடுவாங்க. உங்க மனம் புதுசா மட்டும் ஃபர்ஸ்ட் உங்க மனசுல இருந்து வார்த்தை வரணும் பாருங்க. உலகத்தார் பேசுற போது பேசாதபடி கர்த்தரை உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கிறீங்களா? எபேசியர் எழுதின நிருபத்துல சொல்லி இருக்குது, கிறிஸ்து உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாராமா. அப்ப எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவரோடு கூட என் வீட்டை பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் என் மனசை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணணும் பாருங்க. அன்றைக்கு நீதிமானா இருந்து யோசேப்பு அவங்க மனைவியை டிவோர்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டார். அல்லேலூயா. நீதிமான் தான், உத்தமர் தான், நல்லவர் தான், ஊரே அவரை சொல்லுதோ ரொம்ப பர்ஃபெக்டா வாழ்ந்தவர்னு அதை குறித்து. ஆனா அவருடைய மனசை குறித்து பைபிள் என்ன எழுதுதுன்னா, வாசிங்களே மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்துல, யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் மனசுல பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமா இருக்கிறதுக்கு பின்னணியில தேவன் இடைப்பட்டதுனாலதாங்க இப்படி ஃபேமிலியா இருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள்ல தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தேவையில்லாத சில ஆட்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டு டிவோர்ஸ் ஆகி போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப ஒரு நீதிமான் தான், உத்தமன் தான், எல்லாரும் சொல்ற அளவுக்கு நல்ல மனுஷன். ஆனா மனசுக்குள்ள என்னத்தை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்மாவ. அப்ப பரலோகத்துல இருந்து வந்த தேவதூதன் எதை கன்வெர்ட் பண்ணாரு? மனசத்தான் மாத்தினார். நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா மதம் மாத்துறது இல்லை. இங்க என்ன நடக்குது? மனசத்தான் ஆண்டவர் மாத்துறார். நீங்க கேட்கிற செய்திகள் நேரடியா உங்க மனசுக்குள்ள போய் வேலை செய்யணுங்க. மனசுக்குள்ள போகாம அதே அழுகையோடு வந்து அதே அழுகையோடு போக கூடாது. நான் ஒருவேளை அறியாமையினால உள்ள வரும்போது அழுதுட்டு போவேன். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது என் தேவன் என்னை இந்த வழியில நடத்தணும்னு சித்த வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த அம்மாவை பாருங்களேன், இந்த மரியாள் அம்மா பரிசுத்த ஆவியில நிறைஞ்சதுக்கு அப்புறம், இயேசுவை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு சில சங்கதிகள் வருது. அந்த சங்கதிகள் எல்லாம் என்ன பண்ணாங்களாமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனத்துல இல்ல 2:51 கீழ்ப்படிந்து 51 படிங்க. மேல அந்த சங்கதிகளை எல்லாம் தன் மனதிற்குள் வைத்தால் இருக்கு பாருங்க. 2:51 எத்தனாவது வசனங்க? 51 தான். இந்த அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் இருதயத்தில் வைத்துக் கொண்டாள். எந்த சங்கதிகள்? மெய்ப்பர்கள் சொன்ன சங்கதிகளை கேட்டாங்க பாருங்க. மெய்ப்பர்களுக்கு யார் சங்கதி சொன்னது? சங்கதியும் வந்திருக்குது. மெசேஜ் யார் கொடுத்தது? தேவதூதர். பரலோகத்திலிருந்து ஏஞ்சல்ஸ் வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க, இதோ சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி, கிறிஸ்து இயேசு எனப்பட்டவர் இங்க தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார், முன்னணியில கிடந்திருக்குதுன்னு சொல்லப்பட்ட இந்த செய்தியை கேட்டு மெய்ப்பர்கள் வந்து அதே மாதிரி பார்க்கிறாங்க. இப்ப மெய்ப்பர்களுக்கு மெசேஜ் எங்க இருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்துச்சு.
மெய்ப்பர்கள் மெசேஜ் யாரும் கொடுத்தாங்க? நீங்க இங்க இல்ல சார். மெய்ப்பர்களுக்கு மெசேஜ் எங்க இருந்து வந்தது? பரலோகத்திலிருந்து வந்தது. மெய்ப்பர்கள் மெசேஜ் யாரும் கொடுத்தாங்க? இப்பதாங்க வாசிச்சீங்க. மரியாதைக்கு தாங்க மெசேஜ் கொடுத்தாங்க. பாஸ்டருக்கு செய்தி எங்க இருந்து வருது? இல்லைங்க. இதயராஜ் பாஸ்டர் மெசேஜ் எங்க இருந்து கொடுக்கிறாரு? அவர் ஏதோ ஒரு புக்கை படிச்சு தந்தி நியூஸ் பார்த்துட்டு வந்து அப்படியே போட்டு கொத்துறாரு. அதான் நீங்க எல்லாம் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயர்ல கொஞ்சம் மனசை கொண்டு வாங்க இங்க. அல்லேலூயா. சும்மா இந்த பாடியை தூக்கி கொண்டு வந்து இங்க வச்சுட்டு இந்த பாடியை தூக்கிட்டு அப்படியே குணமா போக கூடாது. உயிரோட வரணும். கொஞ்சம் கேட்டுட்டு என்னதான் சொல்றாருன்னு கேட்கணும் பாருங்க. எத்தனை பிணங்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி அலையில சொல்லலாம். அல்லேலூயா. எப்படி உயிர் வரும்? பிணத்துக்கு பிரசங்கம் பண்ணுனா என்ன ஆகும் சார்? தேவதூதர்கள் வந்து மெய்ப்பர்களுக்கு மெசேஜ் கொடுக்கறாங்க. மெய்ப்பர்கள் வந்து யாருக்கு மெசேஜ் கொடுக்கறாங்க? ஆமா, பாஸ்டருக்கு பரலோக மெசேஜ் கொடுக்குது. பாஸ்டர் சபைக்கு என்ன பண்றாரு? இப்ப இந்த செய்தி எங்க இருந்து வருது? பாஸ்டர் இருந்து வருது. பாஸ்டருக்கு செய்தி எங்க இருந்து வந்துச்சு? ஓ, இந்த மெசேஜ் நான் எங்க கொண்டு போகணும்? இத அப்படியே சுருட்டி சுருக்கு பையில போட்டு இங்க போட்டு போயிருங்க. ஒண்ணும் வராது. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்துக்குள்ள கொண்டு போனாங்க பாருங்க. ஏசு சொல்றாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை. அப்ப நம்மள வந்து என்ன பண்ணிருப்போம்? என்ன புள்ளவன் 30 வருஷம் தன்னா வந்துட்டானா? நான் வந்து இவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இவன் ஸ்திரியன்னு சொல்றான், மகன்னு கூட சொல்ல மாட்டான். வாங்கியிருப்போமா? வாங்கியிருக்க மாட்டோமா? எப்ப வாங்கியிருப்போம்னா இருதயத்துக்கு மெசேஜை கொண்டு போலன்னா வாங்கி விட்டுருப்போம். இருதயத்துக்குள்ள வசனம் போனதுக்கு அப்புறம் தெரியுது, இவர் அவரால் தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இப்பேற்பட்ட ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கிறேன்னு அவர் சொல்றாரா, என்ன சொல்றாரா அதன்படி கொஞ்சம் இருதயத்தோடு கர்த்தருடைய அந்த வருடம் ஒரு நல்ல தீர்மானம் தொடவாங்க. என் மன மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த இடத்துல நான் மனம் திறந்து என்ன பண்ண போறேன்? வசனத்தை. சில பேர் இங்கேயே உட்கார்ந்து இருந்தாலும் மனதை காட்டுவாங்க, பறக்க விட்டுருவாங்க. இங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டு வரும் பாருங்க மனசு. ட்ரெயின் டிக்கெட் இருக்காது, பிளைட் டிக்கெட் இருக்காது, ஆனா எங்க போயிடும்? இல்ல இருக்கிறீங்களா? உங்க மனசோட தான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த சங்கதி எங்க போகுது? சில பேர் பாருங்க லைவ் மெசேஜ் இங்க இருந்து யாரோ ஒருத்தர் கால் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஒருவேளை அவங்க வர முடியலன்னா அது கேட்கிற தப்பு கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் எனக்கு எங்க போகணும்? இருதயத்துக்குள்ள போகணும் பாருங்க. மரியாதைக்கு இந்த மனசுக்குள்ள போன செய்திகள் அத்தனையுமே பாருங்க. இன்னைக்கு அந்த அம்மா வாழ்ந்து மறித்து அந்த அம்மாவோட கல்லறையவே காணோம். ஆனா இன்னைக்கு அந்த அம்மாவை பத்தி பேசுற இடத்துல வந்துட்டாங்க பாருங்களேன். ஆமென். அல்லேலூயா. தலைமுறைக்கும் அதான் பாடல் பாடணும் பாருங்க. தலைமுறை தலைமுறைக்கு என் பேர் பேசப்படும், என் நேம் நிலைத்திருக்கும். அப்படின்னா எப்ப நிலைத்திருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்தில் நிலைத்திருந்தா நிச்சயம் நிலைத்திருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் காரியம் கர்த்தருடைய வார்த்தையை மனசு என்ன பண்ணுது? அது விரும்புகிற வண்ணமா கன்வெர்ட் பண்ணுது. நான் விரும்புகிற வண்ணமா கர்த்தருடைய வார்த்தையை கன்வெர்ட் பண்ணல. கர்த்தருடைய வார்த்தை என்ன நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது. அப்ப மன மகிழ்ச்சிங்கிறது கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கிற போது இந்த அம்மா அமைதியா இருந்தாங்க. இந்த அம்மாவுக்காக பரலோகமே யோசித்த போய் என்ன பண்ணிச்சாமா? கவுன்சிலிங் கொடுத்தது. பரலோகத்துல ஒரு தூதன் வந்து சொல்லி யோசேப்பு மாறி மனைவியை சேர்த்து கொண்டாராமா. அப்ப நீங்களும் நானும் மனதளவுல தேவனோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னா, நான் வாழுகிற ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக, இந்த வாலிபம் இயேசுவுக்காக, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை இயேசுவுக்காக என்ற ஒரு அர்ப்பணிப்போட இருந்தோம்னா சில இடங்களில நாம பேசாம நமக்காகவே தேவன் பேசுவார். ஆமென். நீங்க ஆட்டையும் போய் சொல்ல வேண்டாங்க. உங்க சரீரம், உங்க ஆவி, ஆத்மா இயேசு இந்த பூமியில பிறப்பதற்கு காரணமா இருந்த மரியாதை போல இருக்கும் என்றால் சில இடங்களில தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். எனக்காகலாம் எவ்வளவு பெரிய வழக்காடிட்டு இருக்கிறார் தெரியுங்களா? பெரிய வழக்காடிட்டு இருக்கிறார். ஒரு நாள் பெரிய லிவிங் டெஸ்டிமனி இருக்குது பாருங்க.
அப்பேற்பட்ட ஒரு வழக்காடுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அப்ப என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை மரியாதை போல இயேசு இந்த உலகத்துல வருவதற்கு காரணமா இருக்குமானா, தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இரண்டாவது சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் உன்னை என்ன பண்ண பண்ணுவாரு? ஏறி வர பண்ணுவார். நம்ம பூமியில உயர்வான இடத்தை அடைய முடியுமா? முடியுமா? முடியும். கடைசி நாட்களில ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்களே, ஏசாயா 2:2 வாசிங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியின் மேல ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படுமாம். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ள ஓடி வருவாங்க. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் அப்படிங்கிறார். அதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13 இருந்து 17 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஆலயத்தை கர்த்தர் உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? ஆமென், உயர்த்துவார். அப்ப இந்த சரீரம் எனப்பட்டது என்னது? தேவனுடைய ஆலயமா இருக்குது. இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தேவன் தம்முடைய ஆவியை அனுப்புகிற போது எல்லோரும் பார்க்கிறது ஒரு மாதிரி இருக்கும், தேவாவியை பெற்ற மனுஷன் பார்க்கிறது வேற மாதிரி இருக்கும் பாருங்க. ஆமென். நோவா காலத்துல கர்த்தர் வந்து நோவான் இடத்துல சொல்றார், ஒரு கொப்பேர் மரத்துல என்ன பண்ணு, ஒரு வேலையை செய்யி, நீளம் இப்படி இருக்கணும், அகலம் இப்படி இருக்கணும், உயரம் இப்படி இருக்கணும், ஜன்னல் இங்க இருக்கணும், கதவு இப்படி இருக்கணும்னு மரத்தை வெட்டி ப்ரிப்பேர் பண்றார். ஒரு ட்ரீ ஹவுஸ் பண்ண சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல அது வரைக்கும் ஒரு வாய்க்கால தண்ணி வரலையாமா. என்ன வரல? ஒரு வாய்க்கால் கூட ஓடல, வாய்க்கால் தண்ணி கூட வரல. ஆனா செய்ய சொன்ன உடனே செய்து முடிச்சிட்டாரு. செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப கர்த்தர் அவங்களையும் அவர்களோடு கூட இருக்க சில மிருகங்களையும் உள்ள போக சொல்லி எதை பூட்டிட்டாரு? கதவை பூட்டிட்டாரு. கதவை பூட்டினதுக்கு அப்புறம் திறக்காத இடத்துல இருந்து சில காரியங்களை திறந்து விட்டாராமா. எங்க இருந்து திறந்து விட்டாரு? வானத்தின் மதில்களை திறந்து விட்டாரு. ஆழத்தின் நீரூற்றுகளை திறந்து விட்ட உடனேயே அது வரைக்கும் டெட்பாடியா இருந்த இந்த பேலை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுச்சு? இடத்தை விட்டு மேலே ஏறி கடைசியா எல்லாரும் தண்ணீரை சாகுறாங்க. ஆனா இந்த பேலை தண்ணீர் ஆடுது பாருங்க. ஆமென். இந்த கடைசி நாட்கள்ல நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சோதோம் குமர பட்டணத்துல நடந்தது போலவே நடக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா 2 இன்ஸ்டன்ட் தேசத்துல நடக்கும். ஒண்ணு, அக்னியில சில பேர் மரிப்பாங்க, சிலர் ஜலத்துல மரிப்பாங்க. ஆனா இந்த அக்னியிலையும் உன்னை சேதப்படுத்தாம ஜலத்திலையும் சேதப்படுத்தாம இருப்பதற்கு நீ முன்னமே என்ன பண்ணிரு? செத்துரு. ஹலோ, ஒருத்தர் செத்துட்டானா அவனை கொலை பண்ண முடியாது, அப்படித்தானங்க? நீங்க இறந்துட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியாது? கொலை பண்ண முடியாது. ஆல்ரெடி அவன் செத்து போயிட்டான்னு விட்டு போயிட்டான். ஜெயலலிதா மேல அம்மா மேல பல கேஸ் இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மாவோட கூடயே சில பேரோட கேஸ் இருந்துச்சு. ஆனா அந்த அம்மா மரித்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட கேஸ்ல இருந்து அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. ஆனா உயிரோட இருக்கிற சினிமாவெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஜெயில நம்ம பாக்குறது தானே, வேலையில பாக்குற சம்பவம் தானே. அப்போ ஒரு கேஸ்ல இருந்தே ரிலீஸ் ஆயிட்டோம்னா, மரித்து போயிட்டோம்னா, இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கேஸ் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உயரணுமா இருந்தா நீங்க சாகணும். என்னடா வருஷத்தில் துவக்கத்துல முதல் மாசத்திலே சாகடிக்கிறாரே சார். கிறிஸ்து இயேசுவுக்குள் சிலுவையில மறித்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஞானஸ்தானத்தில் அடக்கம் ஆயிட்டோம்னா நம்ம உலகத்தோடு உலகத்தாரா நம்ம சாக மாட்டோம். ஆமென். நோவாவின் குடும்பம் மாத்திரம் உயிரோடு இருந்தது, மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க? செத்துட்டாங்க. சொல்ல போனா நோவா இவர்கள் சாவதற்கு முன்னமே இறந்துட்டார். ஜலத்துல சாகருக்கு முன்னாடியே தேவனுடைய வார்த்தைக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த மரத்துக்குள்ள வந்து அடக்கமானதுனால இப்ப நோவாவும் நோவாவினுடைய குடும்பமும்
வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க, ஆனா மரித்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா இவர்கள் வாழ்வு இந்த மரத்துக்குள்ள இருந்து தேவன் ஏற்படுத்தினார். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருப்போம்னா, நம்ம வலது பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுவாங்க, நாம என்ன பண்ண மாட்டோம். ஏன் நான் ஆல்ரெடியே என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு ஜீவனோடு ஜீவனா மாறிட்டேன். சிலுவையில் அறியப்பட்ட அவரோடு கூட நான் மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தபடினால அவர் திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் ஜலமோ என்னை சேதப்படுத்தாது, அக்னியும் என்னை என்ன பண்ணாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அக்னியில் நடந்தாலும் வேகாது இருப்பாய், நீ வெள்ளங்களை கடந்தாலும் மூழ்காது இருப்பாய். அப்ப ஏன் அப்படின்னா, அக்னியும் வெள்ளத்தை காட்டிலும் தேவன் எனக்கு பெரியவராய் இருக்கிறார், என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பர்வதங்களுக்கு மேல தேவாலயம் உயர்த்தப்படுமா இருந்தா, அப்ப ஆல்ரெடியே ஒரு இடத்துல உயர்த்தப்பட்டு இருக்கும். பாருங்களேன், இதே ஆதியாகம புத்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. சிரிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. 12 முழத்துக்கு மேல போயிடுச்சு, அதுக்கு மேல கப்பல் மிதக்குது. இந்த பேழைக்குள் வராத எல்லாருமே ஒருவேளை சக்தி வாய்ந்த ஜீவ ஜந்துகளா இருக்கலாம், ஜலம் அவங்களை விட்டு வைக்கல. கடந்த நாட்கள்ல கலிபோர்னியால கூட தீப்பற்றி எரியுது பாருங்க. அத ஒரு பிலிவருடைய வீடு மாத்திரம் எரியலையாமா. ஒரு பிலிவரோட வீடு எரியல, சுற்றிலும் காடே எரியுது, பிலிவருடைய வீடு எரியல. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கண்ணு முன்னாடி காமிக்கிறார். நோவா காலத்துல இப்படித்தாப்பா நடந்தது. இன்றைக்கு நீ உயிரோட இருக்கணுமா இருந்தா ஒன்றே ஒன்று நீ ஃபாலோ பண்ணு. கடைசி நாட்களில நீ தேவாலயமா வாழு, தேவனுடைய ஆவியை உள்வாங்க. 2 காரியங்க நோவா பேல மிதக்கிறதுக்கு பின்னணியில கர்த்தர் செஞ்சார். ஒன்று என்ன தெரியுங்களா, வானத்தில் இருக்கிற மதக திறந்தார். 2வது பூமியில் இருக்கிற ஆழத்தின் நீரூற்றுகளை திறந்தார். ஏதாவது ஒன்றை திறந்து விட்டா பரவாயில்ல இல்லையா? ஏன் 2 திறந்து விடுறாங்கன்னா, நீ பூமியில தான் இருக்கணும், ஆனா பூமியினுடைய பிடிப்பு இல்லாம இருக்கணும். ஹலோ. 2வது, வானத்தை நோக்கி உன்னுடைய பயணம் இருந்து கொண்டே இருக்கிறதுனால இந்த உலகத்துல எப்ப வேணாலும் நீ என்ன பண்ணிடலாம், ஷிப் பண்ணி மேல போயிடலாம். உன்னுடைய சிட்டிசன்ஷிப் எனப்பட்டது இந்த பூமிக்குரியது அல்ல, பரலோகத்தின் தேவனுக்குரியது என்கின்ற மேலையும் ஒரு தண்ணியை ஆண்டவர் திறந்து விட்டு கீழையும் தண்ணியை திறந்து விட்டார் பாருங்க. அப்ப இந்த பூமியில நீங்களும் நானும் நல்லா வாழணும், மிதக்கணும், தாளாட்ட பாட்டி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சந்தோஷமா வச்சிருப்பாரு. ஆனா ஒண்ணு, இந்த பூமிக்காக நம்ம வாழல, தேவனுக்காக பூமியில வாழ்றோம். அல்லேலூயா. அதே போல இந்த பூமியிலேயே நம்ம வாழ்க்கை முடிய போறதல்ல, நமக்கு மேல இருந்தும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் இந்த பூமியை காலி பண்ணிட்டு ஒரு நாள் நித்திய காலமா தேவனோடு கூட வாழ போகிறோம். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்துல நிறையணும் பாருங்க. சில பேர் கொடுக்க ஃபர்ஸ்ட் அவங்க ஆராதனை சொன்னாங்க, வஞ்சக உபதேசத்துல சிக்கிறாதீங்க. உனக்கு என்ன இல்லை, அறிவு இல்லைன்னா உனக்கு என்ன தருவார் ஆண்டவர்? அறிவு தருவார். வீடு இல்லைன்னா என்ன தருவாரு? வீடு தருவார். மனைவி இல்லைன்னா ஒரு மனைவிக்கு 2-3 மனைவியை கொடுத்துருவாரு. பிள்ளைன்னா 2-3 பிள்ளைகளை கொடுத்துருவாரு. இப்படிலாம் சொல்ற மக்கள் கடைசி காலத்துல வருவாங்களாமா. அப்ப சரி, 4-5 மனைவி கட்டிட்டு ரொம்ப நாள் உயிர் வாழ போறீங்களா? அப்ப யாரு கர்த்தருடைய ராஜ்யத்துல வரும்போது புத்தியுள்ள ஸ்திரிக்கும் புத்தி இல்லாத ஸ்திரிக்கு இருக்கிற வித்தியாசத்தை இயேசுவே சொல்றார். மனவாட்டி தான், ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை, புத்தி இல்லை. புத்தி இல்லாததுனால எதுக்காக வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, மனவாட்டினே வாழ்ந்துட்டாங்களே தவிர மணவாளன் வருகிற போது மனவாட்டியா ப்ரிப்பரேஷனே இல்லை. அப்போ போய் ப்ரிப்பேர் ஆகும் போது அவருக்கு கதவை சாத்திட்டாரு, கைவிடப்பட்டு போயிடுறாங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும்
இவ்வுலகத்துல தேவனுடைய சகல நன்மைகளிலும் திருப்தியா வாழணுங்க. ஆனா இவ்வுலகத்துக்காக மாத்திரம் வாழக்கூடாது. யோசேப்பு எகிப்து தேசத்துல பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பிரைம் மினிஸ்டர். இருக்கிற பதவியிலேயே பெரிய பதவியை பார்வன் கொடுத்தார். ஆனா அவர் மனசெல்லாம் எது ஓடிட்டு இருந்துச்சு தெரியுங்களா? எது ஓடிட்டு இருந்துச்சாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களே. பெரிய பதவியில் இருந்தாரு, பரிசுத்த ஆவியை பெற்று இருந்தாரு, தரிசனம் பெற்று இருந்தாரு. ஆனா அது அவருக்கு பெருசா தெரியல. எது பெருசா தெரிஞ்சதுன்னா, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் விட்டு பேசி கட்டளை கொடுத்தான். 50:25 வாசிங்க ஆதியாகமத்துல. அதை எங்க இங்க தெளிவா சொல்றாரு. அவர் உயிரோட இருந்த காலத்துல 50:25 வாசிங்க. தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை எடுத்து விட்டு கொடுத்தானாம். யோசிச்சு பாருங்க, நம்மளால எப்படி இருந்திருப்போம்? ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையிலேயே திருப்தி அடைஞ்சிருப்போம். ஆனா அவருக்கு நல்ல பங்களா இருந்தது, நல்ல வேலைக்காரிகள் இருந்தாங்க. சொந்தம் சொல்ல போனா ஒரு 66 பேருக்காக ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டையே வாங்கி 66 பேரையும் ராம்சேஸ் எனப்பட்ட இடத்துல குடியமர்த்தி எத்தனையோ நிலம்புலங்களை வித்தவங்களை எல்லாம் வாங்கி பார்வனுடைய பெயருக்கு மாத்தின இப்பேற்பட்ட பணக்காரன் என்ன சொல்லி எழுதுறாருன்னா, தேவன் உங்களை தேவன் உங்களை சந்திப்பார். அப்ப இப்ப தேவன் சந்திக்கலையா? தேவன் இல்லாமல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா இல்ல, ஒன்றே வரும். மோசே எனப்பட்டவர் வருவாரு. அப்ப எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கூட்டிக் கொண்டு போவாரு. அப்ப போறப்ப தயவு செய்து ஏன் எலும்பை என்ன பண்ணிட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. ஏன் அப்படின்னா, என் முற்பிதாக்கள் எல்லாம் கானான் தேசத்துல இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. இயேசு எருசலேம்ல மரிக்கிற போது முற்பிதாக்கள் எல்லாம் உயிரோடு எந்திரிப்பாங்க. அந்த உயிர்த்தெழுதல்ல நானும் பங்கு வர வேண்டும் என்று எழுதி வைத்தார் பாருங்க. இதுதாங்க சத்தியம். ஆமென் ஆமென். காணோம் இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடல, இம்மையிலையும் மறுமையிலையும் தேவனோடு வாழ்வதற்காக தேடி. இதுதான் பாருங்க, 2 இடங்களிலும் தேவன் வேலை செய்கிறார். இதன் அடிப்படையிலே யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனாங்க. அப்ப தேவாலயத்துக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலையும் நம்ம நல்லா இருக்கணும், மறு உலகத்திலையும் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதை விரும்பணும். இது ஆமோஸ் எழுதும்போது எழுதுறாரு. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களே. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்தகாரமாக்குகிறவரும் ஆண்டவர் எங்க அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாராமா. அவரோட டிராவல் பண்ண நம்மள என்ன பண்ணிடுவோம்? எங்க ஏர் இந்தியா பிளைட் உள்ள உட்காந்துட்டீங்க, எங்க போவீங்க? மேல போவீங்களா? ஏர் இந்தியா பிளைட் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? இதைத்தானே சொல்ல வர. உடனே எல்லாம் மேல போக மாட்டீங்க. ஏர் இந்தியா பிளைட்டுக்குள்ள உள்ள உட்காந்துட்டீங்கன்னா ஏர் இந்தியா பிளைட் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெங்கெல்லாம் போவீங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அந்த பேழைக்குள்ள உள்ள வந்துட்டீங்கன்னா, அவர் உயர்ந்த ஸ்தானங்கள்ல உலாவுகிறது போல நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் ஒரு மண்ணுக்குரியவைகளாக மாத்திரம் இருக்காது. மண்ணுக்குள்ள தேவன் என்னென்ன செய்யணும்னு விரும்பினாரோ அதெல்லாம் இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. கிடைச்ச ஒரு சம்பவத்தை காமிச்சு கொடுத்த முடிக்க வாஞ்சிக்கிறேன். யாக்கோபுக்கு தேவன் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாராமா. யாக்கோபுக்கு என்ன கொடுத்தாரு? சுதந்திரத்தை கொடுத்தார். அப்ப யாக்கோபோட சுதந்திரம் என்ன? கூல காட்சி அண்ணனை ஏமாத்துறதா? பசியோடு வர்றாரு ஏசா. பசியோடு வந்த உடனேயே நீ எனக்கு கூலம் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு ஏசா சொன்ன உடனேயே
அதை கூட கொடுத்துட்டு எழுதி வாங்கிட்டாரம்மா. இனிமேல் பட்டு சேஸ்தர் புத்திர பாகம் சமயம் பார்த்து கழுத்து இருக்கிறதா? பசியோடு இருக்கிறவன் இடத்துல தூக்கி கொடுக்க வேண்டிய அப்பா, அவங்க அப்பா பாருங்க, நிறைய நீரூற்றுகளை வெற்றி பெலிஸ்தியர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. அவங்க அப்பாவோட அப்பா பாருங்க, நீ கிழக்க போனீங்கன்னா நான் என்ன பண்றேன், மேக போரை உனக்கு விரும்பினதை எடுத்துக்கொள்ள. இப்பேற்பட்ட பரம்பரையில இந்த பேர பிள்ளை எதை கொடுத்து ஏமாத்தினா? சில நேரம் நமக்குள்ளே இந்த எண்ணம் வரும் பாரு, சர்ச்சுக்குள்ள நான் அதை செஞ்சா எனக்கு எது கிடைக்கும், நான் இவ்வளவு தசமபாகம் கொடுத்தா கர்த்தர் எனக்கு எவ்வளவு கொடுப்பார். தயவு செய்து அந்த எண்ணத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா கட்டாயம் கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். அவர் ஆல்ரெடியே எனக்கு கொடுத்துட்டாரு. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, வேலை செய்யறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல முதலாளியை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சம்பாதிக்க கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்ததுல நான் என்ன பண்றேன், அவருக்கு கொடுக்கிறேன். கொஞ்சத்துல உண்மையா இருந்தனா எனக்கு என்ன பண்ண போறாரு, அநேகத்துக்கு என் அதிபதியாக்குவார். நான் கொடுத்து ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறவர் அல்ல, ஆல்ரெடியே அவர் எனக்கு கொடுத்ததைத்தான் அவருக்கு என்ன பண்றேன், கொடுக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யற போது இவங்க கொடுத்து கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கல, ஆல்ரெடி எகிப்தில இருந்து வாங்கி கொண்டு வந்ததை இவங்க என்ன பண்றாங்க, கொடுக்கிறாங்க. அப்ப இது சுதந்திரமா? நீ நிறைய நேரம் நமக்குன்னு இந்த ஹேபிட் இருக்கு, யாக்கோவோட சுதந்திரம் அப்படிங்கிறோம். சரி, இதை விடுங்க. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து அப்பாவை ஏமாத்தினாங்க பாருங்க. யார? பெரிய பாஸ்டர், அவரு ரொம்ப நல்ல பாஸ்டர், ஈசாக்கு. ஈசாக்கு பிரியாணியும் சிக்கன் 65 செஞ்சு கொடுத்து போய் நான் தான் ஏசான்னு சொல்லு, மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு அம்மா சொல்லி கொடுத்த ஐடியாவின்படி அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து யாரை ஏமாத்திட்டாங்க? நீங்க நல்லா நினைச்சுங்க, அம்மாவோட பிள்ளைகளா இருக்கிறது முக்கியம் இல்ல, அப்பாவோட பிள்ளைகளா இருக்கிறது முக்கியம் இல்ல. நீங்க ஏமாத்துனீங்கன்னா உங்க அம்மா எஸ்கேப் ஆயிடுவாங்க, நீங்க தான் மாட்டிக்குவீங்க. பக்கத்துல பிள்ளைகளை அந்த கையை போட்டு சொல்லுங்க. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து, அம்மாவும் பிள்ளையும் சேர மாட்டாங்க, கையப்படி பையனும் சேர்த்துக்கலாம், பயப்படிங்க, பையன் பிடிங்க. அம்மாவும் பையனும் சேர்ந்து உங்க அப்பாவை ஏமாத்துனீங்கன்னா உங்க அம்மா எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவனை நீதான் மாட்டிக்க போற. இந்த அம்மா வீட்டை விட்டெல்லாம் ஓடல, பாடா கண்ண வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போச்சா? பிரியாணி செஞ்சு கொடுத்த அம்மா என்ன பண்ணிருக்கணும், அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணுமா, போயிருக்காதா? போகவே இல்லை. அம்மா அது பாட்டுக்கு இருந்துச்சு, இவனைத்தான் வழியில் அனுப்பிச்சு விட்டுச்சு பாருங்க. இதுவா சுதந்திரம்? சரி, அங்க போனா 2 மனைவிகளையும் பயங்கரமா கேன்வாஸ் பண்ணி பயங்கரமா பண்ணிட்டாரு பாருங்க. கடைசியா அவங்க அப்பாவே தப்பா பேசுற அளவுக்கு மாத்திட்டான். மனைவி ஏமாத்தியாச்சு, மாமாவை ஏமாத்தியாச்சு, கடைசியா கர்த்தரையும் ஏமாத்திட்டான் பாருங்க. 2024 சில நேரம் நீங்க கர்த்தரை ஏமாத்தி இருந்தீங்கன்னாலுமே ஆண்டவர் அதெல்லாம் அவர் எழுதி வச்ச வார்த்தையின்படியே அவர் மன்னிச்சு மன்னிச்சு கூட்டிட்டு வந்தாராமா. கர்த்தரை ஏமாத்தினாரா யாக்கோபு? ஏமாத்தினாரா? ஏமாத்தல. நீங்க ஏமாத்தல, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஏமாத்தல பிரதர், நீங்க ரொம்ப நல்லவர். உங்களை பத்தி தீர்க்க தரிசனம் எழுதி இருக்கிறாரு, எடுத்த வாசிங்களே. ஆதியாகம புஸ்தகத்துல 28வது அதிகாரத்தினுடைய 28வது அதிகாரத்துல 20, 21, 22 வசனத்தை வாசிங்களே. அந்த பேரை நீங்க போட்டுக்கங்க, சரிங்களா? நீங்க நம்ம ஏமாத்தல. அப்பொழுது ஜெயபால், தேவன் என்னோடு 24 இருந்து நான் போகிற வழியில் எல்லாம் என்னை காப்பாற்றி 24 உண்ண ஆகாரம் கொடுத்து 24 உடுத்த வஸ்திரம் எனக்கு தந்து என்ன 25 இப்ப சமாதானத்தோட சர்ச்சில் உட்கார வச்சிருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருக்கிறாரு. நான் நிறுத்தின இந்த கண் தேவனுக்கு வீடாகும். தேவனீர் எனக்கு தந்த எல்லாவற்றிலும் தசமபாகத்தை வாயில போட்டுக்குவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டேன். ஹலோ, என்ன எழுதி இருக்குது? என்ன சொன்னாரு? எனக்கு போற இடத்துல என்ன கொடுப்பீரு? என்ன வேணும்? அவர் கேட்டது என்ன? நல்ல ட்ரெஸ் வேணும். கொடுத்தாரா? எத்தனை பேருக்கு ட்ரெஸ் கடந்த வருடம் கொடுக்கலாம் ஆண்டவர்? கரங்களை வேண்டி அலையில சொல்ல, அலையிலுயா அலையிலுயா. எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கல? கேட்டது என்ன? ஆகாரம் வேணும்னு கேட்டாரு.
வஸ்திரம் வேணும்னு கேட்டாரு, பாதுகாப்பு வேணும்னு கேட்டாரு. இது எல்லாம் ஆண்டவர் கொடுத்த போது ஒரு வார்த்தை சொன்னார், நீ இப்படி எல்லாம் செஞ்சீனா நான் என்ன பண்ணுவேன், இந்த நிப்பாட்டி வச்ச கல்ல சர்ச்சு கட்டுவேன், சர்ச்சுக்கு ஒண்ணு கொடுப்பேன் அப்படின்னு இது எக்ஸ்ட்ரா பொருத்தினேன். அது மாத்திரம் இல்ல, எனக்கு வருகிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், தசமபாகம் கொடுப்பேன். சொன்னதை செஞ்சாரா? நீங்க அவரை எங்கெல்லாம் சுத்தி சுத்தி தேடி பாருங்க, அம்மா தசமபாகமே கொடுக்கலைங்க. இந்த தசமபாக கவர் பல நாட்கள் அப்படியே இருக்குதுன்னு பாஸ்டர் சொல்றாரு. நானும் சொல்றேன், வருஷம் வருஷம் ஆண்டவரே நான் தசமபாகம் கொடுக்கறதே இல்லை. எத்தனை ஏமாத்திட்டம் பார்த்துருங்க. நம்மளதான் சொன்னாங்க. இதனாலதான் அவனை திருடன் அர்த்தமாமா. யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? திருடன். யாரெல்லாம் ஏமாத்தி இருக்கிறோம் பாருங்களேன். கடைசியா கடவுளவே ஏமாத்திட்டு இதுவா சுதந்திரம். இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது, அதனாலதான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறபடி. எல்லாரையும் ஏமாத்துறதுல கடவுளையும் சேர்த்து என்ன பண்ணிட்டோம். அவர் கேட்டது என்ன கொடுத்தன உங்கள்ட்ட கேட்கிறான். நீங்க கேட்டது என்னதுங்க? ஒண்ணுமே கேட்கலையா? சரி, நீங்க கேட்கல, நம்ம கேட்டது இந்த அவரு கேட்டது. ஆனா இவர் கேட்காததெல்லாம் கொடுத்தாரா இல்லையா? மனைவியை கேட்டாரா? மனைவி கேட்டாரா? இங்க கேட்கல. பிள்ளைகளை கேட்டாரா? கேட்கல. ஆடு மாடுகளை கேட்டாரா? வேலைக்காரிகளை கேட்டாரா? நீங்க கேட்டதுதான் உங்களுக்கு கிடைச்சதா இல்ல கேட்காதெல்லாம் கிடைச்சிருக்குதா? கேட்காத எத்தனையோ உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்திருக்கிறார். நான் இப்ப தசமபாகத்தை விட என்ன பண்ணணும்? நிறைய கொடுக்கணும். ஆமென். ஆமெனவே காணோம். 10ல் 1 கொடுக்கறது பல 10ல் 2 கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நான் கேட்டது என்னது? ஏதோ நான் வைத்து ஆத்திக்கலாம்னு நினைச்சா எங்க வீட்டுக்கே பிரியாணி வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணோம்? பாஸ்டருக்கு போன் பண்ணி, பாஸ்டர் ஒரு பார்சல் என்ன பண்ணிட்டு போங்க. ஐயோ, அந்தால உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷத்துல மாத்துங்க. ஆமென். நீங்க கேட்ட எத்தனையோ காரியத்தை காட்டிலோ கேளாத எத்தனையோ மேன்மை ஆண்டவர் சென்றிருக்கிறார். ஆனா சுதந்திரம் எனப்பட்டது வேற. எது சுதந்திரம் தெரியுங்களா? நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா? இந்த பொம்பளை யாருன்னு கேட்கிறாரு ஏசா. என்ன சொல்றாரு? கர்த்தருமது அடியானுக்கு அருளினவைகள். அதாவது இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியேங்க ரெபேக்காள் போய் வயிற்றுல குழந்தை இருக்கிற போது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்களாமா. இந்த ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன், அப்ப மூத்தவன் யாரு? ஏசா. இளையவன் யாரு? உங்களுக்கு மூத்தவன் யாரு? நான் வீட்டில் ஒரே பிள்ளைங்க. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னா மூத்தவன் யாரு? ஏசாதான். அப்ப ஏசாவை என்ன பண்ணணும்? அடிமையாக்கணும். யாக்கோபை என்ன பண்ணணும்? தலைவனாக்கணும். அப்படித்தானே? இப்போ உங்க வீட்டில் யாரு யாக்கோபு? யாருமே கிடையாது. எங்க வீட்டில் பேர் எஸ்தர், ரூத்து, நகோமி, சித்ரா, சின்னம்மா. சார், அப்ப நான் born again ஆயிட்டேன்னா திரும்ப பிறந்த இயேசுவின் சாயலை ஹைலைட் பண்ணி ஜென்ம சரீரத்தை நான் என்ன பண்ணணும்? அடக்கணும். உங்க வீட்டுல யாக்கோபு யாரு? இளையவன் தான். நீங்க திரும்ப பிறந்திருக்கிறீங்களா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களா? பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்களா? இந்த மறுபடி பிறந்த நீங்க மறுபடி பிறந்தவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். மறுபடி பிறந்தவனுடைய வார்த்தைகள் உங்கள் வார்த்தைகளா மாறணும். மறுபடி பிறந்த மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் ஹைலைட் பண்ணி ஜென்ம சரீரமாகிய முதல்ல பிறந்தவனை என்ன பண்ணணும்? அடக்கி வைக்கணும். அடக்கி வைக்கிறீங்க. இதுதாங்க சுதந்திரம். இதைத்தான் இவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த போது பென்யமீன் இரண்டாவது பிறந்தவன் என்கின்ற அந்த ஸ்தானத்துல தான் கர்த்தர் முதல் ராஜாவை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. ஆமென். அவங்க அம்மாவுக்கு முதல்ல பிறந்தவர் யாரு? இவரு. இரண்டாவது பிறந்தவர் யாரு? பென்யமீன்.
அதேதான் யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் பிறகுறாங்க. ஒருத்தர் மனாசே, ஒருத்தர் எப்ராயிம். வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா யோசேப்பு 2 பிள்ளைகளை வைத்த போது வலது கை பக்கம் யார் இருக்கா? முதல்ல பிறந்த மனாசே. இடது கை பக்கம் யார் இருக்கா? எப்ராயிம். அவன்கிட்ட கேட்கிறார், இது யாருப்பா அப்படின்னு யோசேப்பிட்ட கேட்டா, கர்த்தர் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். இப்ப கையை மாத்தி ஆசீர்வதிக்கிறார். இடது கை யார் மேல வருது? பெரியவர் மேல. வலது கை யார் மேல வருது? வலது கை ஆசீர்வாதமா இடது கை ஆசீர்வாதமா? வலது கை தான் ஆசீர்வாதம். அப்ப வலது கை எங்க போகுது? 2வது பிறந்தவனுக்கு போகுது. இடது கை எங்க போகுது? அப்ப என் சரீர தேவைகளை காட்டிலும் நான் தேவனுடைய சாயலாய் எவ்வளவு மாறி இருக்கிற, இதுதான் சுதந்திரம். ஆமென். நான் பேய்க்கும் பிசாசுக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா இல்லை, எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். வேதம் சொல்லுது, இந்த காம் வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை போய் அறிவித்தாராமா. ஆனா அவர் நிர்வாணமாவே இல்லை, வஸ்திரம் விலகி. அந்த சம்பவத்தை மாத்திரம் காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 9வது அதிகாரத்தினுடைய நோவா தன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். வெறி கொண்டு 21வது வசனம் 9வது அதிகாரத்தில் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் இருவருக்கும் அறிவித்தான். இவர் என்னத்தை அறிவிச்சாரு? ஹலோ, நீங்க எதை அறிவிக்கிறீங்க? சபைக்கு வந்திருக்கிறீங்க. சொல்ல போனா பெரிய ஜலப்பிரவாகத்தில் காக்கப்பட்டு உயர்ந்த ஸ்தானங்களில கர்த்தர் இயேசுவுக்குள்ள உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னு வைங்கள. இப்ப மேல வந்ததுக்கு அப்புறம் வஸ்திரம் இல்லாமல் எல்லாம் படுக்கிற, வஸ்திரம் விலகித்தான் படுத்திருக்கிறாரு. இது ஒரு சிம்பிள் மேட்டர், ஒரு சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயத்தை தூக்கி அப்படியே என்ன பண்ணிட்டு போயிடலாம். இந்த கதவு திறந்துரு, கொஞ்சம் அடைச்சு விடுங்க சிஸ்டர். உங்கள்கிட்ட கொஞ்சம் கதவு அடைச்சு விடுங்க, காத்திருப்படி. இல்ல ஜேசிபி கொண்டு வந்து தள்ளுவோம் அப்படியே. ஓகே 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 சும்மா ஓகே ஓகே ரைட் சொல்றேன். கதவு காத்து அதிகமா இருக்குது, கதவுடனா சிம்பிள் மேட்ரு அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு ஜேசிபிக்கு ஃபோன் பண்ணி இங்க கதவு கொஞ்சம் தள்ள முடியாம இருக்குது வாங்கன்னு வெளியில சொன்னா எப்படி இருக்குமே? எப்படி சொல்லுவீங்க? சின்ன விஷயங்கள் சில நேரம் சில குடும்பத்துல நடந்த பிரச்சனை ரொம்ப சின்ன பிரச்சனையா இருக்கும். அதை ஊதி 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 பலூனாக்கி நேரா ஊரு விட்டு ஊரு போய் அங்க 10 பேர் வண்டி பிடிச்சிட்டு இங்க வர மாதிரி ஆயிடும். இது சின்ன விஷயம்தான். எவ்வளவோ பெரிய காரியத்தை எல்லாம் கடந்து வந்திருப்போம். எங்க ஊரே அழிஞ்ச போது உங்களை காப்பாத்தின ஆண்டவருங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? கொரோனாவில் கொள்ள கொள்ளையா ஜனங்கள் சாகிற போது என்னை காப்பாத்தின ஒரு நல்ல தேவன் இருக்கார். அல்லேலூயா. நான் தேவனுக்கு சத்துருவா இருக்கும் போது என்ன இதுக்கு பின்னணியில யார் இருந்தா? இந்த பேரை செய்யறதுக்கு யாரு காரணம்? அவங்க அப்பா தான். நீங்க ஒருத்தரை பார்க்கிற போது இயேசுவா பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காதுங்க. உங்க கணவனை இயேசுவா பார்த்துருங்க, மனைவியை இயேசுவா பார்த்துருங்க, பாஸ்டர் இயேசுவா பார்த்துருங்க. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூறணுமா இருந்தா நீங்க ஒருத்தனை அடிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவரை இயேசுவா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிற எண்ணம் வரவே வராது. ஒருத்தர் வேண்டான்னு தூக்கி வீசணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவரை இயேசுவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கி வீசணுங்கிற ஒரு எண்ணமே வராது. ஆமென். ஆனா இவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அப்பாவனாலதான் இந்த வேலை செய்யப்பட்டது, அப்பானாலதான் இந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தோம். இந்த அப்பா தான் கொஞ்சம் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார். ஆனா ஏன்னா அது பூமியே டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடுச்சாமா. ஜலப்பிரவாகத்துக்கு அப்புறம் ஜலம் வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி இல்லை, எல்லாம் பூமியே மாறிடுச்சு. ஆனா பழைய நினைப்புல ஒரு திராட்சரசத்தை குடிச்சு படிச்சுட்டாரு. ஆனா விலகி படுத்திருந்தாரு. நிர்வாணத்தை போய் அறிவிச்ச உடனே ஒரு பெரிய பாஸ்டர், யாருங்க, நீதியை குறித்து நோவா பிரசங்கம் பண்ணினார்னு ஒரு பெரிய பாஸ்டர். இந்த பெரிய பாஸ்டர் சபிக்கலாமா திட்டலாமா சொல்லுங்க? அது யாரை திட்டி இருக்கிறாரு?
பேரனை திட்டிருக்கார், பேரனை சபிச்சிருக்கிறார். கானான் சபிக்கப்பட்டவன், அவன் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் அப்படின்ட்டார். இது செய்யலாமா? அப்ப இவன் செஞ்ச ஊழியம் என்ன ஊழியம்? நிர்வாணத்தை அறிவித்தான். நம்ம நிர்வாணத்தை யார் அறிவிச்சா? ஹலோ, காம் அறிவிச்சான். காமதான் அறிவிச்சானா? நிர்வாணத்தை இதுக்கு முன்னாடி யார் அறிவிச்சா? இருக்கிறீங்களா? ஆதாம் அறிவிக்கல. ஆதாமுக்கு யார் அறிவிச்சா? சாத்தான் அறிவிச்சான். இந்த கனியை புசிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தாட்டு வந்துருச்சு? 2வது அதிகார கடைசி வசனத்துல தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து வெட்கப்படாம இருந்தாங்க. இந்த கனியை புசிச்சதுக்கு அப்புறம், அத்தீலை உடுத்துறதுக்கு அப்புறம் கர்த்தர் வந்து ஆதாமிட்ட கேட்கிறாரு, உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்ப இந்த காம் யாருக்கு ஊழியம் செஞ்சாரு? சாத்தான். சர்ச்சில் இருந்து யாருக்கு வேலை செய்யறோம்? அப்ப நம்ம எந்த இடத்துக்கு போவோம்? அடிமைகளுக்கு அடிமைகளா. நம்ம உயரமான ஸ்தானங்களை ஏறி வரணும்னு கர்த்தர் இப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை போட்டோம். சர்ச்சுக்குள்ள இருந்தும் கெட்ட எண்ணங்கள்ல இருந்தோம்னா வேதம் சொல்லுது, இந்த கானானியர் தான் சபிக்கப்பட்டு போயிட்டாங்க. இந்த கானானியரை தான் இஸ்ரவேலர் நாயை போல பார்த்தாங்களாமா. ஆனா அந்த கானானிய ஒரு ஸ்திரீ வந்து ஜெபம் பண்ணி அந்த கானானியருக்கு கூடிய சாபத்தை எல்லாம் ஜீவப்பமாக இயேசுவின் மூலமா ஆசீர்வாதமா மாத்திட்டாங்க. ஆமீன். இந்த 2025 கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அறிவிக்கிற செய்திகள் அது இயேசுக்குரியதான் மாறட்டும். ஆமீன். நீங்க ஒருத்தர் வேண்டாம்னு ஒதுக்குற போது அவர் இயேசுவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆமீன். ஒரு புரியுதா இல்லையா? இப்ப யாக்கோபோட சுதந்திரம் என்ன? நான் பிறக்கிறதுக்கு முன்னமே இளையவன் மூத்தவனை ஆளுகை செய்வான். மூத்தவன் இளையவனை ஜென்ம சுபாவத்தை அடக்கி ஆவிக்குரிய சுபாவத்தை மேலோங்கி வருவதுதான், அதுதான் இஸ்ரேலினுடைய வாழ்க்கை. ஆமென்.